love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சாப்டர் 27. சாப்டர் 20 வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ரெகெக்ஸ் அப்படின்பாங்க. இந்த ரெகெக்ஸ் வந்து எப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை சர்ச் பண்ணுறதுக்காக இப்படி இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக நோண்டிகிட்டே இருக்க, பெரிய ஃபைலை நோண்டிகிட்டே இருக்க முடியாது. அதுக்கு பேர் தான் ரெகெக்ஸ். அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு சர்ச் பண்ணுறது பேர் தான் ரெகெக்ஸ். இந்த ரெகெக்ஸ் வந்து ஒரு 4 பார்ட் லெக்சர். வீடியோ கவுண்ட்டுக்காக நான் பண்ணல. நம்மளோட ஸ்டைல் என்ன, மெஷரபிள் ப்ரோக்ரஸ் முடிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கும். அது ஏன் 4 பார்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி 27வது நாள், ஓகேவா? ரெகுலர் எக்ஸ்பிரஷன் முடிச்சு 31 நாளுக்கு அப்புறம் முடிச்சுட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் போவோம். அது வந்து ஒரு 2 பார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டேட்டா அனாலிசிஸ், ரொம்ப முக்கியமான பாண்டா, நம்பை, மெஷின் லேர்னிங்க்கெலாம் போவோம். ஸோ அதனால் நான் அந்த 6 மாதத்துல நம்ம கண்டிப்பாக மிட் லெவல் டு சீனியர் லெவல் போயிடலாங்க. அதாங்க என்னோடய ப்ராமிஸ் உங்களுக்கு. ஸோ இந்த 27வது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பார்ட் 1 என்னன்னு சொல்லி பார்ப்போம். லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போது சாப்டர் 27 ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக என்னங்க இது, அது நம்ம என்னங்க ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரெகெக்ஸ் கூட சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஷார்ட் ஃபார்மில் ரெகெக்ஸ் கூட சொல்லுவாங்க. அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஃபார் அ பேட்டர்ன். அந்த சர்ச்சிங் ஃபார் அ பேட்டர்ன் தான் அது பேர் வந்து ரெஜெக்ஸ். ஓகே, இட் கேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்னைக்காவது உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே, அது வந்து இந்த ரெஜெக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண தான் இது. இம்போர்ட் மேத்து பார்த்தோம், இம்போர்ட் ஜேசான் பார்த்தோம். அப்போது இம்போர்ட் ரெஜெக்ஸ் தானே, ரெஜெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடையாது. இன்னும் ஷார்ட்டாக ஆரின்னு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். இம்போர்ட் ஆரி. இப்போது ஒரு ப்ரோக்ராம் எடுத்து பார்ப்போமா நம்ம. பாருங்க, இப்போ இம்போர்ட் ஆரி பண்ணியாச்சு, ரெஜெக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டெக்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல டி இருக்கா, எண்டிங்ல ஸ்பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸ்டார்ட்ஸ் வித் டி அண்ட் எண்ட்ஸ் வித் ஸ்பெயின் சொல்லி பார்க்குறோம். இஃப் எஸ்னா எஸ் வி ஹாவ் அ மேட்ச், இல்லாட்டி நோ மேட்ச். இஃப் தென் எல்ஸ் லூப். இப்போ பாருங்க, எஸ் வி ஹாவ் அ மேட்ச், அவ்வளோதான் விஷயம். அடுத்தது வந்து ஃபைண்ட் ஆல்னா எல்லாமே ஃபைண்ட் பண்ணும். ஓகே, எல்லாமே ஃபைண்ட் பண்ணும். இப்போ என்னன்னு சொல்லி பார்ப்போமா. இந்த இம்போர்ட் ஆரி இல்லாமல் கதை நடக்காது. இந்த ஃபைண்ட் ஆல்ல ஏஏ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே ஒரு ஏஏ இருக்குது, இங்கே ஒரு ஏஏ இருக்குது. அப்போ 2 இடத்துல ஏஏஏன்னு வரும், அவ்வளோதான் விஷயம். இந்த சர்ச் ஃபங்க்ஷன் வந்து ஒன்று சர்ச் பண்ணும். அந்த சர்ச் பண்ணிட்டு நம்ம எதான வந்து அந்த இடத்துல எங்கே இருக்கோ அதுக்கு ஏற்ற ஒரு சப்ஸ்டிடியூட்டும் கொடுக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து அதை சர்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் நம்ம ரிட்டர்ன்ஸ் அ மேட்ச் கூட இருக்கு. சரியா, அது என்னன்னு சொல்லி பார்ப்போமா. ஓகே, இப்போ வந்து இந்த ஒயிட் ஸ்பேஸ் எங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் 3வது இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ எந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். 3வது இடத்துல பாருங்க, இட்ஸ் இந்த பொசிஷன் 3, அவ்வளோதான் விஷயம். இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ எங்கெங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அந்தந்த இடத்துலாம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டு, இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டு, இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டு. ஓகேவா, பாருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கெங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே வந்து நம்ம வந்து டிஜிட் 9ஆல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் சப். ஓகே, ஸ்பிளிட்டு பார்த்தாச்சு. இப்போ சப் பார்க்கலாம். சப்னா சப்ஸ்டிடியூட்டு. சர்ச் பார்த்தாச்சு, ஃபைண்ட் ஆல் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம், ஆரி பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட் ஆரி பார்த்தோம். இப்போ இந்த இடம் பார்க்குறோம் நம்ம. ஸோ பாருங்க, எங்கெங்க இடத்துல அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ 9 கொடுத்தாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இது வந்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து மினிமம் ஒரு 3 பார்ட் இருக்கும். அநேகமாக 4 கூட இருக்கலாம். நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. நிறையா ட்ரை பண்ணுவோம். இது முடித்தோன்னே நம்ம வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் போகிறோம். அந்த ஃபைல் ஹேண்ட்லிங் ஒரு 4 பார்ட்டு, அது எப்படி பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக டுட்டோரியல்ஸ் போயிடுறாங்க. நம்பை, பாண்டா, அந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ்க்கு இறங்குறோம், மிஷின் லேர்னிங் இறங்குறோம். ஸோ இனிமேல் போக போக இன்ட்ரெஸ்டிங்கு. இது ஜஸ்ட்டு 26வது நாள் தான் ஆயிருக்கு, அதுலேயே நம்ம இவ்வளோ கற்றுக்கிட்டோம். ஸோ டோட்டலாக முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 6 மாதத்தில்
நீங்கள் மிட் டு ஹை லெவலில் இருப்பீங்க. இது நான் உங்களுக்கு பண்ணுற ஒரு இது மாதிரி. அது ஞாபகம் வச்சு நீங்கள் மிச்சதெல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கணும், அதையும் கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. பார்ட் 1 பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் எங்கே கேட்கணும்னு சொல்லி தெரியும். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.